20,000க்கு 15% ஆண்டு வட்டி விகிதத்தில் 2:1/3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி எவ்வளோ கிடைக்கும்? இதுதான் கேள்வி. ஃபஸ்ட்டு கேள்வியில் புத்தகத்தை எழுதிக்கலாம். அசல் எவ்வளோ? 20,000. வட்டி விகிதம் எவ்வளோ? ஆண்டுக்கு 15%. எண்ணெய் எவ்வளவு? 2:1/3. சரி, ஓகே. இது ஃபார்முலாலே போடலாம். ஃபார்முலா இல்லாமல் நம்ம டேரெக்டாக எழுதுவோம் இல்லையா? அந்த மாதிரி எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? அசல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆறு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 15%ன்றது வருஷத்துக்கு. சரிங்களா? இங்கே 2 வருஷம் இருக்குது இல்லையா? இப்போ 2 வருஷம் 15% ஃபுல்லாக வரும். அப்போ 2 வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? 100 கூட இந்த 6 ஆட் பண்ணிக்கணும். 6 இது 15. அப்போ 115/100, 115/100. இந்த 2 வருஷம்னால 2 வருஷம் ஃபுல்லாக எழுதிக்கணும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 1/3 வருஷம் இருக்குது இல்லையா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 6 இருக்கு இல்லையா? இந்த 6 1/3 பெருக்கிக்கணும். 15 இன்ட்டு இந்த நான் நம்பர் இருக்கோ அதை பெருக்க வேண்டியதான். 1/2 வந்தால் 1/2, 1/3 இருந்தால் 1/3 பெருக்கினா நம்ம தான் கிடைக்கும், 5ன்னு கிடைக்கும். அப்போ 1/3 வருஷத்துக்கு 5% அர்த்தம். சரிங்களா? அப்போ 6 5ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதை 100 கூட ஆட் பண்ணி இங்கே எழுதிக்க வேண்டியதான், 105/100ன்னு. இந்த 1/3 வருஷம் என்ன அர்த்தம்னா, ஒரு வருஷம்னா எத்தனை மாதம்? 12 மாதமா? அப்போ 12 × 1/3ன்னு என்ன அர்த்தம்? 4 மாதம்னு அர்த்தம். சரிங்களா? அதாவது 2 வருஷம் 4 மாதம்னு அர்த்தம். இப்போ 4 மாதத்துக்கு எவ்வளோ வட்டின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது இங்கே ஒரு வருஷத்துக்கு தான் இருக்குது. இது 4 மாதத்துக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? 12 × 1/3 போட்டால் 4 மாதம். சரிங்களா? அதாவது 3ல் 1 மடங்கு எடுத்துக்கணும்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ ஒரு வருஷத்தை எப்படி பிரிக்கலாம்? நம்ம 3ஆக பிரிச்சுட்டு அதில் 1 மடங்கு எடுத்துக்குங்க. இதுதான் அர்த்தம். இப்போ ஒரு வருஷத்தை எப்படி பிரிக்கலாம்? 4 மாதமாக 3ஆக பிரிக்கலாம் இல்லையா? 4, 4, 4. அதேமாரி 6 நம்ம 3ஆக பிரிச்சுக்கலாம். 5, 5, 5 சேர்த்ததுனா வரும் 12 வரும். இது சேர்த்தனா வரும் 15 வரும் ஒரு வருஷத்துக்கு இல்லையா? இந்த மாதிரி பிரிச்சுட்டு 3ல் 1 பங்கு எடுத்துக்க சொல்லிட்டாங்க. 3ஆக பிரிச்சிட்டோமா? அதை 1 மட்டும் எடுத்துக்கணும். நம்ம 1ன்னா இது 4 மாதம். 4 மாதத்துக்கு எவ்வளோ வட்டி? 5. சரிங்களா? அப்போ 6 5ன்னா நம்ம என்ன பண்ணோம்? 100 கூட அந்த 5 சேர்த்து வேணும், 105/100. இதுதான் ஷார்ட்டாக நம்ம என்ன பண்ணலான்னா, இங்கே என்ன வருதோ அதை அப்படியே 6 கூட பெருகிட்டு வந்தோம். அப்போ 15 × 1/3 போட்டு நம்ம தான் கிடைக்கும், 5ன்னு கிடைக்கும். 6 5ன்னு கிடைக்குமா? அதை 100 கூட ஆட் பண்ணி இங்கே எழுதி வந்தோம், 105/100. இந்த சால்வ் பண்ணால் நம்ம தான் கிடைக்கும், அசலும் வட்டியும் சேர்ந்த அமௌண்ட்டு கிடைக்கும். அதில் இந்த அசலை கழிச்சா நம்ம தான் கிடைக்கும், வட்டி மட்டும் கழிச்சிடும். சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு இந்த 4 0க்கு 4 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 115 × 115 இந்த மாதிரி நம்பர்லாம் பெருகு தேர்க்குன்னு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன் இல்லையா? 100லேருந்து 200 கூட எப்படி பெருகுதுன்னு அந்த வீடியோ பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? மல்டிப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும், அதை பாருங்கள். அதாவது 115 × 115 இந்த மாதிரி வந்தால் ஒரு 5 கோடு போட்டுக்குங்க. 5 கோடா எப்பயுமே 1 தான் ஸ்டார்டிங்கில் வரும். அதுக்கப்புறம் இதில் கடைசி 2 நம்பர், இதில் கடைசி 2 நம்பர் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணனா வரும் 30 வரும். சரிங்களா? எப்பவுமே 2 நம்பர் தான் போடணும், 30. அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் மறுபடியும் பெருக்கணும். பெருக்குன்னு 225 வரும். இங்கே இது 2 கோடு தான் இருக்கும் இல்லையா? 5 கோடு போட சொன்னால் 3 நம்பர் ஃபில் பண்ணியாச்சு, இன்னும் 2 கோடு தான் இருக்கும். எப்பவுமே 2 நம்பர் தான் போடணும். சரிங்களா? அப்போ நமக்காச்சும் இது 3 நம்பர் இருக்கும். அப்போ இது கூட ஆட் பண்ணிட வேண்டியதான். அதாவது இங்கே 2 5 இங்கே போடணும், இது கூட 2 ஆட் ஆகிடும். அப்போனா வரும் 13,225 வரும். அதை எதால் பெருக்கணும்? நம்ம 105 இங்கே ஒரு 2 210ஆல் பெருக்கணும். இந்த 0 அப்படியே வச்சு கடைசியில் ஆட் பண்ணிடலாம். 1ஆல் பெருக்குனா இது கிடைக்கும். சரிங்களா? அப்புறம் 2ஆல் பெருக்குனா இது வரும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கடைசியில் என்ன பண்ணணும்? 0 இங்கே சேர்த்துங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இங்கே டிவைட் 100 இருக்குல்லையா? அந்த 100ஆல் டிவைட் பண்ணால் நம்மனா கிடைக்கும், 2 டிஜிட் தள்ளி புள்ளி வரும், கரெக்டாக இந்த இடத்துல வரும். இப்போ இதை மட்டும் தேர்த்திக்குங்க. அதில் என்ன போகணும்? 20,000 கழிச்சு நம்ம தான் கிடைக்கும் 7,702.50. இதுதான் ஆன்சர். சரிங்களா? இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸ் பிளேலிஸ்ட்டும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட பிளேலிஸ்ட்டும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்ட செக் பண்ணி பாருங்கள்.